Hey, hi, welcome to my channel. நீங்கள் ட்ராயிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ட்ராயிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற டூல்ஸை வச்சு தான் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் என் ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்ணேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். எண்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். வீடியோ நடுவில் கூட நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ மேக் பண்ணி போட போகிறேன்றதை நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தேவையான வீடியோஸ், உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் மேக் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து மாஸ்கிங் டேப். இது 1/2 இன்ச்சில் இருக்குது, அப்புறம் 1 இன்ச்சில் இருக்குது. நீங்கள் ட்ராயிங் வரையும் போது சுற்றி இதை ஒட்டி வரைஞ்சிங்கன்னா ட்ராயிங்கு தவிர வெளியே வந்து அழுக்காகாமல் இருக்கும். உங்கள் ட்ராயிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் ட்ராயிங். இது ஃபைபர் கேஸ்டில் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஆர்ட்லைன் பென்சில் நிறைய பிராண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஃபைபர் கேஸ்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து 6 பென்சில் வரும். 2B, 2B, 4B, 3B, 5B, 6B, 8B. இது வந்து 50 ரூபா தான். ஸோ பிகினிங்கில் உங்களுக்கு இது மட்டும் போதும். கம்மி விலையிலே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் ஸ்டெம்ப்பு. இதில் 6 பீஸ் வரும். இதில் 3 பீஸ் மட்டும் கிடைக்குது. இது வந்து ஷேடிங்க்கு, பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, இது வந்து பெயிண்டிங் ப்ரஷ்ஷு. இதையுமே நீங்கள் பிளெண்டிங்க்கு, ஷேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். நான் இது 2 தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணேன். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். ஷேடிங் வந்து பெட்டராக இருக்கும். சார்கோல் பென்சில். இது வந்து கேமலினில் சாஃப்ட் ஷேட். இதில் ஹார்டு, மீடியம்னு மொத்தம் 3. நான் வந்து சாஃப்ட் ஷேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டார்க்கான இடத்துல ஐக்கு, அப்புறம் ஹேருக்கு, பியர்டு இந்த மாதிரி வரைகிறதுக்கு இது யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஜெல் பென். இது வந்து ட்ராயிங்கில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கலர் ஜெல் பென். இது நார்மலாக யூஸ் பண்ணுற எரேசர், அப்புறம் ஒரு ஷார்ப்னர், அப்புறம் ஒரு ஸ்கேல். இது நீட்டபிள் எரேசர். ஷேடிங் வந்து அதிகமாக கொடுத்துட்டீங்க, அதை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணிங்கன்னா அது மொத்தமாக அழிஞ்சிரும். பட் இந்த எரேசரை யூஸ் பண்ணிங்கன்னா ஷேடிங் லெவலை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 60 ரூபா. இது நான் 55 ரூபான்னு வாங்கினேன். இதுதான் இந்த கலரில் இருக்குது. நான் யூஸ் பண்ணனால இந்த கலரில் மாறிடுச்சு. இது கலராக கிடைக்குது. இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ரப்பர் மாதிரி வரும். கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த எரேசர். மைன்யூட்டான இடத்துல ஷேடிங் கம்மி பண்ணுறதுக்கு எரேசருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எரேசர் தான். இது வந்து பென்சில் எரேசர். இதோட டிப்பு வந்து ரப்பரு. இதை வந்து ஷார்ப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேர் வரைய, ஒரு லைன் வரைய, அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாண்ட் பேப்பர், உப்புத்தாள். சாண்ட் பேப்பர் இது பிளெண்டிங் ஸ்டெம்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டிப்பு பகுதி வந்து அழுக்காயிரும், பிளாக் கலரில் மாறிடும். அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, நீங்கள் நைஃபை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லைன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், டிப் வந்து எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குன்னா, இதை வந்து நல்லா ரப் பண்ணிங்கன்னா, அதாவது உரசுனீங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா உரசுனீங்கன்னா அது பிளாக் கலரில் இருக்கிறது போயிடும். சாண்ட் பேப்பர் வந்து பிகினிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங். இதுதான் நான் பிகினிங்கில் யூஸ் பண்ணேன். அடுத்து நீங்கள் ட்ராயிங்கில் வச்சு ஷேட் பண்ணும்போது இந்த பிளாக் வந்து வராமல் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சார்கோல் பென்சிலை வந்து இதில் வந்து உரசி அதோட டஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பேக்ரவுண்டுக்கு, அப்புறம் டார்க்கான ஏரியாவில் ட்ராயிங் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்மூத்தான எஃபெக்ட் வரும். அதில் ஸ்மூத்தாக இருக்கும் ட்ராயிங். அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பென்சில் சீவும் போது அடிக்கடி உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் நைஃபை வச்சு நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுட்டு அதோட நிப் பகுதி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணுன்றதுக்கு இதில் உரசுனீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும். ஸோ அதுக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 10B 12B பென்சில் வந்து ஷார்ப் பண்ணிங்கன்னா, ஷார்ப்னரை வச்சு ஷார்ப் பண்ணிங்கன்னா ஈஸியாக உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைஃபை வச்சு ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் போதும். நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இந்த பொருட்களை வச்சே உங்களால் நல்ல ட்ராயிங் வரைய முடியும். நான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போட போகிறேன்னா நெக்ஸ்ட்டு கிராஃபைட் பென்சிலை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன ட்ராயிங் வரைஞ்சேன், இந்த நான் சொன்ன டூல்ஸை வச்சு நான் பண்ண ட்ராயிங்ஸை தான் காட்ட போகிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண ட்ராயிங், 2021 பண்ணது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபைட் பென்சிலை வச்சு மட்டுமே பண்ணது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா ஷேட் பென்சிலை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ ட்ராயிங் வரைய தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியும். இது வந்து ஃபுல் கிராஃபைட் அப்புறம் சார்கோல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரைஞ்சது. ஸோ இந்த ட்ராயிங்ஸ் தான் நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொன்ன டூல்ஸ் எல்லாம் வச்சு வரைஞ்சது. நான் இதில் பென்சில் எரேசர் கூட யூஸ் பண்ணலை. இதுதான் வந்து ஸ்டார்டிங். நான் இப்போ என்ன லாஸ்ட்டாக என்ன ட்ராயிங் வரைஞ்சேன்னா, இதுதான் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து வரைஞ்ச ட்ராயிங். ஸோ உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.